சகரியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த வேத பகுதியை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நீர் எங்களுக்கு போதித்தருளுவீராக. ஏசாயா நாவை தொட்டது போல அடிமை நாவையும் தொட்டு பரிசுத்தப்படுத்தும். உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருப்படியாக கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உமது நாம மாத்திரம் மகிழ்படற்றும். இயேசுவின் மூலம் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நாம் ஏற்கனவே நம்முடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி இதோ நான் உங்கள் நடுவிலே வாசமாக இருப்பேன் என்று அடுத்த வசனத்தினுடைய தொடர்ச்சி அந்நாளிலே, என்றைக்கு எப்பொழுது கர்த்தர் நம்ம நடுவிலே வாசம் பண்ணுகிற அந்நாளிலே, அந்த நேரம் தொடங்கி அந்த நாட்கள் தொடங்கி அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து அவருடைய ஜனமாவார்கள். கரங்களை பலமாய் தற்றி அந்நாளில் ஆண்டவர் நம் மத்தியிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே ஒரு வாசம் பண்ணுகிற பொழுது நம்மை சேர்ந்து தேவ ஜனங்கள் அந்நாளிலே அநேகர் அவரை சேர்ந்து அவருடைய ஜனமாக மாறப்போகிற நாட்களுக்கு நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதனுடைய ஒத்த பகுதியாக ஏசாயா 56:6 முதல் 8. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசாரித்து என் உடன்படிக்கையை பற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர்கள் அந்நிய ஜாதியை சேர்ந்தவர்கள் அனைவரும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கரங்களை தட்டி அவர்களை மகிழ பண்ணுவேன். அடுத்த வசனம், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்திலே சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி இன்னும் அவனிடத்திலே சேர்ப்பேன். ஆமென். அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அநேகரை கர்த்தர் சேர்க்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அதை நம்ம போன வருஷம் எல்லாம் 318 பேர் எனக்கு வேண்டும் கேட்டுமா? இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அநேகரை நான் சேர்ப்பேன், இன்னும் அநேக காரியங்களிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களை திடப்படுத்துவேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை இன்னும் அநேக சம்பத்துக்களை சேர்க்கிற விதமாகவே ஜாதி ஜன பாஷைக்காரர்களை சேர்த்து என் சபையை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமா தானே? ஆண்டவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். பிசாசு சிதறடிக்கிறவனாக இருக்கிறான். நாகும் 2:1 வாசிப்போம். பிசாசு சிதறடிக்கிறான், ஆண்டவர் ஒரு பக்கமாய் சேர்க்கிறார். பிரியமான தேவ ஜனமே, கவனியுங்கள். நம்முடைய திருச்சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள் இந்த நேரம் வரையும் இருந்திருந்தால் சபை இடம் கொள்ளாமல் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க. நாகும் 2:1.
சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஒரு பக்கம் சேர்த்து வருகிறார், சபையிலே அநேக ஜனங்களை சேர்த்து வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் தினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் ஒரு பக்கமாக பிசாசு ஜனங்களை சிதறவிட்டு அனுப்பி கொண்டே இருக்கிறான், சிதறடித்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இன்னும் அவனிடத்தில் அநேக ஜனத்தை சேர்ப்பேன். ஆமென். Praise the Lord Jesus. Hallelujah. தானியேல் 12:7 கொஞ்சம் வாசிங்களேன். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே, பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடியும் போது, நல்லா கவனிங்க. அப்படியானால் பிசாசானவன் தேவ ஜனங்களுடைய வல்லமைகளெல்லாம் சிதறடிக்கிறான். ஜபத்தில் ஒரு வல்லம் இருக்கிறது, ஆராதிக்கிறதுல ஒரு வல்லம் இருக்கிறது, ஒன்று சேர்ந்து ஜபிக்கிறதுல ஒரு மனம் உண்டாக்குறதுல ஒரு வல்லம் இருக்கிறது. அந்த வல்லமைகள் எல்லாம் பிசாசு சிதறடிச்சு அநேக சபைகளை, நம்முடைய சபையும் சேர்ந்து அநேக சபைகளிலே பிசாசு ஆண்டவர் சேர்க்கிற ஜனங்களை பிசாசு சிதறடித்து கொண்டே இருக்கிறான். வல்லமைகள் சிதறடிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் ஒத்துக்கிறீங்க? உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ சபையில நமக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமைகளை ஒன்று சேர்ந்து செயல்படுகிற பொழுது பிசாசு வெட்கப்பட ஆரம்பிப்பான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதுனால சபை இன்னும் சீர்படவில்லை, சபை இன்னும் மேம்படவில்லை, சபை இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. பாருங்கள், பிசாசானவன் நம்முடைய வல்லமைகளை, பரிசுத்தவான்களுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் சிதறடிக்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான், சிதறடித்துக்கொண்டே இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சிதறடிப்பு காலம் முடியும் வரும்போது நான் என்ன பண்ணுவேன். அது முடிவின் காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும் அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய வல்லமைகள் சபையிலே சிதறடிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தானே? நீங்களாம் நீதிமான்கள் தானே? ஆமென். சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட பொழுது நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஆமென். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுக்கிற பொழுது அந்த வல்லமைகளை பிசாசானவன் சிதறடிக்கிறான். ஒரு மனதை சிதறடிக்கிறான், ஒற்றுமையை சிதறடிக்கிறான், ஜபத்தின் மூலமாக வருகிற வல்லமைகளை சிதறடிக்கிறான். இப்படி சிதறடிக்கிறது நிமித்தமாக சபை இன்னும் வளரவில்லை. என் ஜனம் ஆவார்கள் என்ற வார்த்தை இன்னும் மேம்படவில்லை. பிரியமான தேவஜனம், அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னா செய்வார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேகரை நீர் கூட்டி சேர்க்க போகிறீர். நீங்கள் என் நடுவில் இருக்கிற பொழுது அநேகர் வந்து என் ஜனமாவார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, இனிமேல் நாங்கள் 318 பேர் மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் சபையில் சேர்க்க போகிறேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நம்முடைய வசனத்தை, நம்முடைய சபையினுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்த வார்த்தை நம்முடைய சபையில் மேலே எழுதப்பட்டிருக்கோம். அதை இன்னிலிருந்து சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்னவன் ஆயிரம் சொல்லுங்க, வாய் திறந்து. சின்னவன் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற, இதுதான் அந்த ஏற்ற காலம், இதுதான் காருண்யத்தின் காலம், இதுதான் அந்த காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் நாம் இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் போவோமையானால் எந்த காலத்தில் செய்ய முடியாது. பிரியமான தேவச்சனமே, நன்றாய் கவனித்து பாருங்கள். நம்முடைய சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருந்த அத்தனை பேரும் இருந்தால் இன்னைக்கு சபைக்கு 2வது சர்வீஸ் நடத்த வேண்டிய லெவல் இருந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிசாசானவன் சிதறடிச்சு ஜனங்களுடைய வல்லமையை சிதறடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாம் சுதாரிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம்.
ஆமென். கர்த்தர் சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நம்முடைய காணிக்கைகளை, தசபாகளை சிதறடிப்பான். இங்கெல்லாம் வேண்டாம், வெளியே கொடுக்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. இப்படி தன்னுடைய வல்லமைகளையும் ஒற்றுமைகளையும் ஒரு மனிதர்களையும் சிதறடிச்சு பிசாசானவன் ஜெயிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு அதை தகர்த்து போட போகிறோம். பலனை ஸ்திரப்படுத்த போகிறோம். பலனை ஸ்திரப்படுத்தி அவனை நேருக்கு நேராக சந்தித்து ஜெயம் எடுக்க போகிறோம். இயேசுவின் ரத்தத்தை கையில் பிடித்து கொண்டு ஜெயம் எடுக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தலையை நசுக்கி விட்டார். அவனுடைய வல்லமைகள் எல்லாம் உரிந்து விட்டார். நாம் அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்த அந்த வெற்றியை சுதந்திரித்து கொண்டு எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தம் பண்ண போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 56:7-8. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். அடுத்து, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நல்லா கவனிங்க. 4 காரியத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். பரிசுத்த பர்வதம் என்பது சபையை குறிக்கிறது. ஆமென். சபையிலே அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு வந்து ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியாக இருக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியோட சபைக்கு வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பலிகளையும் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அநேகரை கர்த்தர் சேர்க்க போகிறார். இந்த 4 காரியங்கள் இந்த வேத பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 11:46-49, கடைசி 52வது வசனத்தை அப்புறம் வாசிப்போம். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறாரே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்களே. அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அடுத்து 52வது வசனம். அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்ப்பதற்காக மரிக்கப் போகிறார் என்று சொன்னான். கரங்களை பலமாய் தட்டி, பிரியமான தேவ ஜனமே, இங்கே காய்வாய்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஆசாரியனா இருக்கிற அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான்? தீர்க்கதரிசி வார்த்தையினா, தேவனுடைய வார்த்தையால் ஏவப்பட்டு சொல்றான், நமக்காக மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை சிதறடிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த சிதறடிக்கப்பட்டவர்களையும் ஒன்று சேர்க்கவே அவர் மரித்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் வீடுகளில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாரும் கர்த்தர் இந்த வருஷத்திலே கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். எல்லாரையும் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். சபையில கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இன்னும் தேவ ஜனங்கள் சிதறி இருக்கிறவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து சபையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் ஜெப குறிப்புகளாக நாம் எடுத்துக்கொண்டு
அதை எழுதி வைத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ ஜனங்கள் சிதறி இருக்கிறார்களே, ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ஆலயத்துக்கு வர முடியாமல், சபைக்கு வர முடியாமல், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் நீங்க கொண்டு வர போறீங்க, அதற்காகவே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமையானால் சிதறடிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கர்த்தர் சபை கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு. என்ன அற்புதம் செஞ்சாருங்க? லாசருவை உயிரோடு எழுப்பிட்டாரு. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு வந்து அதெல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட்டாங்க. ஜனங்கிட்ட போய் எல்லாருக்கும் சொல்றாங்க. பரிசேயர் என்ன பண்றாங்க? இப்போ ஓ, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறான், இவனை இப்படியே விட்டுட்டாக்கா நம்ம பதவி காலி, எனவே என்ன பண்ணலாம், இதை அடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. பிரியமான தேவச்சனமே, நம்முடைய சபையையும் எத்தனையோ பேர் அடக்க நினைத்தார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற தேவ ஜனத்தை, இந்த ஊழியத்தை கெடுக்கும்படிய எத்தனையோ பேர் புறப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய சபையை மேன்மைப்படுத்தி வருகிறார், தம்முடைய சபையை உயர்த்தி வருகிறார், தேவ ஜனத்தை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். சபையிலே அநேக ஜன ஆயிரமான ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அல்ல, அவரே ஜனங்களுக்காக மரித்தவர். ஆமென். அல்லேலூயா. அவரே ஜனங்களுக்காக மரித்து, தேவ ஜனங்களுக்காக அவர் மரித்து இன்னும் அநேகரை கூட்டி சேர்க்கும்படியாக, சேர்த்தவர்களை அல்லாமல் இன்னும் அநேகரை சேர்க்கும்படியாக அவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 1:9-10 வாசிங்களேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கரங்களை பலமாய் தட்டி, என்னது? சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, ஆமென், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தையும் கூட்ட போகிறார். உங்களுக்கு சகல சம்பத்தையும் தர போகிறார், சகல ஆசீர்வாதத்தையும். சபைக்குள்ள வந்துட்டாலே பெரிய ஆசீர்வாதம். சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு, சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும், சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு பலவீனங்கள் மாறும். சகலத்தையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். சகலத்தை கூட்டி சேர்ப்பார் ரகசியத்தை அவர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. இனி எவைகளெல்லாம் இழந்தீர்களோ, எவைகளெல்லாம் உடைய குடும்பத்தில் சிதறிக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகளெல்லாம் கர்த்தர் திரும்ப கூட்டி சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. எங்கெங்கே நம்முடைய தேவ ஜனங்கள் பிரிந்து கடந்து சென்றார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாக அவருக்காக கூட்டி சேர்க்கப்படுகிற காலம் வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 55 வாசிங்க. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அந்த வார்த்தை எத்தனை பேர் புரிஞ்சது? இந்த வார்த்தை? என்னோடு உடன்படிக்கையின் பலியிலான உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாம் எங்கெங்கோ இருக்கிறாங்க, எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாரையும் நான் கூட்டி வரப்போகிறேன். பலியினால உடன்படிக்கை செய்தவர்களை நான் கூட்டின்னு வரப்போறேன். எங்கெங்கோ இருக்கிற பரிசுத்தவான்களை நான் கூட்டின்னு வரப்போகிறேன். ஆமென். கர்த்தர் கூட்டி சேர்க்கிற கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. ஏசாயா 66:18 வாசிப்போம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். சகல ஜாதிகாரரையும் பாஷைக்காரர்களையும் அப்படின்னா என்னது? சகல ஜாதிகளும் பாஷைக்காரர்களை என்ன பண்ண போறாரு? யாருக்கு தெரியும்? இதே சபையில் இங்கிலீஷ் சர்வீஸ் நடத்தலாம், இதே சபையில் கனடா சர்வீஸ் நடத்தலாம். ஆமாம். நான் சொல்ல வசனம் சொல்லுது இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரும்ப வாசியத.
நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். சேர்க்கும் காலம் வரப்போகிறது. ஆண்டவர் நம்முடைய சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். திரளான ஜனங்கள் வர போறாங்க. அநேக மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய சர்வீஸ் நடக்க போகிறது. அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் நியமிக்க போகிறார், எழுப்ப போகிறார். கர்த்தர் உதவி செய்து மேன்மைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிற பொழுது நான் இன்னும் அநேகரை சேர்ப்பேன், என் ஜனம் ஆவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நிறைய சர்வீஸ் நம்ம நடத்த போகிறோம். இது இன்னைக்கு ஒருவேளை என் வாயின் புறப்படுகிற வார்த்தை ஒருவேளை நமக்கு உங்களுக்கு கேட்கிறவருக்கு அற்பமாக கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்கிறேன். அப்படி ஊழியக்காரனாக நின்று பலிபீடத்தில் நின்று நான் பேசுகிறேன். நான் எத்தனையோ பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளும் அனுபவித்தாலும் இந்த தரிசனம் நிறைவேறே தீரும். நிச்சயமாக அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையில் நின்று அநேக மொழி பேசுகிறவர்கள் பாஷைக்காரர்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நாம் பார்க்கிறோம் திரளான பரிசுத்தவான்களை சேர்க்க போகிறார். ஆமென். பலியிலே உடன்படிக்கை பண்ணினவர்களை சேர்க்க போகிறார். ரகசிய கிறிஸ்தவர்களை சேர்க்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக பாஷைக்காரர்களை சேர்க்க போகிறார். ஜாதி ஜன பாஷைகளை ஒன்று சேர்ந்து சபையில் ஆராதனை செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை நம்மிடத்தில் கர்த்தர் கூட்டி சேர்க்க வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, சரித்திரத்திருக்கிறதான சம்பவங்களை சில காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த சபையின் இந்த செய்தியுடைய சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என் ஜனம் ஆவார்கள். எப்படி? கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். ஆமென். கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். எப்படி? அவர் தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்க போகிறார். பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க போகிறார். சிதறடிக்கப்பட்ட வல்லமையினால் அவருடைய வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்கெங்கோ ரகசிய கிறிஸ்தவர்களை இருக்கிறவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். பிரிந்து போன தேவ ஜனத்தை, சிதறடிக்கப்பட்ட தேவ ஜனத்தை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நடக்கும் காலம் சமீபமாயிருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களை நாம் படித்துவிட்டு நாம் ஆண்டவர் கூட்டி சேர்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் செய்தியினுடைய சாராம்சத்தினுடைய முடிவே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 எடுத்து வாசித்து பார்ப்போம். ஆண்டவர் அங்கே 3000 பேரை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3000 பேர் சபையில, முதல் சபையிலேயே 3000 பேர் அங்கத்தினராக இருந்தார்கள். கர்த்தர் கூட்டி சேர்த்தார். ஆமென். அடுத்த நாள் வருது பாருங்க. அடுத்த நாட்களிலே அப்போஸ்தலர் 2:47 வசனத்தை வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தரை துதிக்கிறவங்க ஜனங்களிடத்தில் தயவு பெறுவார்கள். கரங்களை பலமாய் தட்டி நல்லா துதிக்கணும். கர்த்தரை துதிக்கிறவங்க ஜனங்களிடத்தில் தயவு பெற்று வாருங்க. சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அனுதினமும் என்று சொன்னால் தினமும் சபையிலே ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது, ஜெபம் நடந்துகிட்டே இருக்கிறது, துதி நடந்துகிட்டே இருக்கிறது, பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஜனங்க அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டுகிற காலம் வந்துருச்சு. நம்ம சபை டெய்லி இப்படி ஆராதிக்கிற சபையா மாறக்கூடாதா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமனே? அப்போ எங்கள் வேலையெல்லாம் என்ன ஆகுறது? வேலை வெட்டி எங்களுக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், வேலைக்கு போகிறவங்களை பற்றி நான் பேச, வேலை இல்லாத வீட்டில் இருக்கிற அநேக ஜாதி ஜன பாஷக்காரர்களை சபையில் கொண்டு வந்து ஆராதிக்கும்படியாக சபையின் உருவாக்கப்பட போகிறது. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்க சபை உண்மையானால் இதே சபை தான் அன்றைக்கும் இருந்த சபை, அதே சபையைத்தான் இன்றைக்கு கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். சபையிலே மாற்றம் இல்லை. சபையில் உலகம் வந்து தான் மாற்றம் வந்தது. சபைக்குள்ள உலகம் வந்ததுனால தான் மாற்றம் வந்துச்சு. சபையை கர்த்தர் மாற்றவே இல்லை. அவர் எண்ணத்தை மாற்றலை. சபையின் நோக்கத்தை அவர் மாற்றவே இல்லை.
அனுதினமும் டெய்லி ரட்சிக்கப்படுகிற கூட்டம் சபையில் வந்தது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு சபையில் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற கூட்டம் வரல? சொல்லுங்க பார்ப்போம். டெய்லி சபை நடந்ததுனால தான் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ அனுதினமும் சபை திறந்திருக்கிறது. கரெக்டாக சொல்கிறது? அனுதினமும். அதுக்கு தான் டெய்லி ஒரு குடும்பம் சபையில் ஜெபம் பண்ணால் டெய்லி ரோட்டில் போகிறவங்க வந்து சபையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆமாம். அப்போ ரோட்டில் போகிறவங்க சபையில் ஜெபம் பண்ணிட்டு வந்து போனால் அடுத்த வாரம் சண்டே நீங்கள் வாங்கன்னு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா, நீங்கள் சொல்லுவீங்க அவங்களுக்கு, சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் வியாதி மாறும், உங்கள் பலவீனம் மாறும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்க திட்டங்கள் அநேகமாக இருக்கிறது சொல்லுவீங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா. அப்போது அனுதினமும் ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். அப்போ டெய்லி சபை திறந்திருந்தா டெய்லியும் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை சபை மூணுனால மாசத்துக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது கஷ்டமா இருக்குது. ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் நம்முடைய சபை தினமும் நடக்கிற சபையாக மாற்றுவார் கர்த்தர். தினமும் சபையில் திறக்கப்பட்டு இருக்கும். அதனுடைய பிளான் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இந்த அடுத்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பம் வந்து ஜெபம் பண்ணா சபை திறந்திருக்கும். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை தோறும் சபையில் உபவாசம் ஜெபம் நடக்கும். அப்போ டெய்லியும் சனிக்கிழமை ஆல்ரெடி பிள்ளைங்க வந்துடுவாங்க. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ டெய்லியும் சபை நடக்கிற பொழுது சபையிலேருந்து இங்கே இருந்து அந்த ஜெப சத்தமும் வேத வசனத்தினுடைய சத்தங்களும் மேலே எழும்பும்போது வான மண்டலத்தில் அடைச்சி வச்சிருக்கிற பார்த்தியா, வெண்கல மாலை அடைச்சி வச்சிருக்க பார்த்தா, பொல்லாத சாத்தனுடைய அடைப்புகள் எல்லாம் இந்த வசனங்கள் போய், துதி போய், ஜெபம் போய், அவைகள் எல்லாம் தூள்துளாக உடைத்து ஜனங்களை திரளான அதை வானம் திறக்கப்பட்டு ஜனங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:14 திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 3000 பேர், அப்புறம் அனுதினமும் ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ திரளான ஜனங்கள். சொல்லுங்க வாய் திறந்து. இதான் திரளானா கணக்கில் இல்லாத ஜனங்க தானே. நம்ம சொல்ற ஆண்ட சொல்ற என்னடா 318 இன்னுமே கேட்டுக்கிற நீயே, சின்னமாயிரமும் சிறியவன் பலத்த சாதிமான் ஜெபம் பண்றான்னு சொல்லிட்டாரு. நான் இந்த காரியத்தை எடுத்து ப்ரேயரில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, என்ன மகனே இன்னும் 318 கொடுக்க மாட்டேனா? கொடுப்பேன். 318 மட்டும் நீ கேட்காத, திரளான ஜனங்களை கேளு. திரளான ஜனங்களை நான் கொண்டு வந்து சேர்க்க. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். திரளான ஜனங்கள் சபையில் சேர்த்துக் கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் 3000, அப்புறம் அநேகர், இப்ப திரளானர். அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். இப்ப பாருங்க, திரளானோராச்சு, அநேகராச்சு. ஃபர்ஸ்ட் 3000, அப்புறம் என்னாச்சு? அனுதினமும். அடுத்து என்னாச்சு? திரளான ஜனங்களாச்சு. அடுத்து என்னாச்சு? அநேக பேர் சபையிலே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், அப்பொழுது அநேகர் என் ஜனமாவார்கள். ஆமென். அப்ப அவர் ஜனமா மாறணும்னா அவர் சபை நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். இதோ கூடி இருக்கிற இத்தனை பேர் நம்ம வந்திருக்கல, நம்ம ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்க? சொல்லுங்க வாய் திறந்து. இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. கரங்களை மேலே வச்சு சொல்லுயா. பாருங்க, அநேக ஜனமானாங்க. பாருங்க இன்னொரு மத்திய 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தமது கோதுமையை களஞ்சியத்திலே ஆண்டவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறவர். ஆமென். அப்போ கோதுமை என்பது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா, அந்த கோதுமை இப்படி கையில் எடுத்தா எத்தனை சொல்ல முடியுமா? மரக்காலில் எடுத்தால் எத்தனை சொல்ல முடியுமா? அப்போ கணக்கில்லாத ஜனத்தை சபையில் சேர்க்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமான தேவச்சனமே, அப்போ நம்ம ஆண்டவர்
கூட்டி சேர்க்கிறவர், நம்முடைய ஜனமாக மாற்றுகிறவர், நம்முடைய ஜனங்களை, பரிசுத்தவான்களை, தேவனுடைய வல்லமை பெற்றவர்களை, உடன்படிக்கை செய்தவர்களை, ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் சபையில் வராது இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையினால, ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஏதோ ஒரு போராட்டங்களினால தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்க்கும் காலம் வந்துருச்சு. இந்த வருஷத்தில் அநேக ஆயிரமான தேவ ஜனங்களை சபையில் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். திரள சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் வாக்குத்தத்தம் சொன்னார் கண்டிப்பா செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவர் 3000 பேரை சேர்த்தது உண்மையானால், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற சபையில் சேர்த்துக் கொண்டது உண்மை என்று நாம் விசுவாசிப்போமேயானால், திரளான ஜனங்கள், திரளான புருஷர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்பது நாம் வாசிக்கிறது உண்மையானால், இந்த காரியமும் உண்மையாகவே இருக்கும். இதை கர்த்தர் செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, அவர் சொல்றதை சரி நிறைவேற்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதுதான் செய்திக்குடைய சாராம்சத்துக்குள்ளவே நாம் போகிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமும் அவர் செய்வார், அவர் நடத்தி காட்டுவார். எல்லாம் செஞ்சிட்டோம். அவர் செய்ய ரெடியாக இருக்காரு. நாம் என்ன செய்ய வேண்டும்? சபை வளர வேண்டுமானால், ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க வேண்டுமானால், ஆண்டவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்க்க வேண்டுமானால் நாம் செய்வது என்ன? பிரியமான தேவஜனமே, மத்தேயு 12:30 கொஞ்சம் வாசிங்களேன். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை அது. நல்லா கவனிக்க. என்னோடு இராதவன், நல்லா கவனிக்க. நீங்கள் யார் பைபிள் படிக்கணும் என்ன பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். இன்னைக்கு ஜனங்க யாருக்கு விரோதமாக பேசுறன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரோட சேராதவர்கள் அவருக்கு விரோதி, கர்த்தரோட இணைந்து நடக்காதவர்கள் அவருக்கு விரோதியாக இருக்கிறார்கள். ஸோ நாம் சபையிலே சேர்க்கப்பட வேண்டுமானால் அவரோடு சேர்ந்திருக்கிறவளாக இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு விரோதியாக தான் இருப்போம். கர்த்தருக்கு விரோதமாக நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. கவனியுங்கள், நாம் ஆண்டவரோடு கூட இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரோடு கூட இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் அதை மாத்திரம் விட்டுவிட்டு உலகத்தோடு இருக்கவும், உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கையை வாழவும் தான் நாம் தெரிஞ்சிருக்கிறோமே தவிர கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மை அவரோடு கூட இருக்கும்படி தெரிந்திருக்கிறார், அவரோடு கூட வாழும்படி தெரிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. யோசுவா புத்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் யோசுவா 5:13 மாத்திரம் வாசிப்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நிற்கிறார். நல்லா கவனிங்க. ஒருவன் அவனுக்கு எதிரே நிற்கிறான். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ, எங்களுடைய எதிரிகளை சேர்ந்தவரோ என்று கேட்கிறான். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கவனியுங்கள். யோசுவாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இங்க இருக்கிற மனுஷன் யார்? நம்மை சேர்ந்தவனா, ஆண்டவரை சேர்ந்தவனா, அல்லது நம்முடைய சத்துருவை சேர்ந்தவனா என்று சொல்லி தேவ தூதனையே போய் கேட்டுட்டான். அவனுடைய ஏக்கமெல்லாம் என் ஜனம் ஜெயிக்கணும், நாங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது கானான் தேசத்துக்கு நாங்கள் கடந்து போகணும், கர்த்தர் எங்களிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை நாங்கள் சரியாக செய்யணும். ஹலோ தேவ ஜனமே, உடன் ஊழியர்களே, கவனியுங்கள். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நாம் சரியாக செய்கிறோமா?
கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் சரியான பாதையிலே நாம் கடந்து போகிறோமோ? நாம் போகிற வழி சரியாக இருந்தாலும் பிசாசு பல போராட்டத்தை நம்ம கொண்டு வந்து நிற்க வைப்பான். ஆனால் நம்முடைய முயற்சியை மட்டும் மாற்றிக்கவே கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை மாத்திரம் மாற்றிக்கவே கூடாது. எந்த காலத்திலும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தை போராடுவது அது எனக்கு நல்ல போராட்டம். கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதனை போய் பார்த்து கேட்டான், எங்க இனத்தை சேர்ந்தவரா அல்லது சத்துருவை சேர்ந்தவங்களா? இல்லை, நான் சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, சபையில் நாம் சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நம் நிமித்தமாக அநேகர் சிதறடிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? சபையில் நம்மால ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்களா, நம் நிமித்தம் சபையிலே சிதறடிக்கப்படுகிறார்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நம் நிமித்தமா சபை வளருகிறதா, நம் நிமித்தமாக தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதா? தேவ நாமம் தூஷிக்கப்படுமேயானால் சபை வளராது, சபையிலே சேர்க்கிறவர்கள் குறைவார்கள். நம் மூலமாக சேர்க்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ நீங்கள் கணக்கிட்டு பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை பேர் என் மூலமாக சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? இப்போ ஜோஷுவா பார்த்து கேட்குறாரு, நீங்கள் தேவனை சார்ந்த கூட்டமா அல்லது சத்துருவை சார்ந்த கூட்டமா? சத்துருவை சார்ந்த கூட்டமேயானால் சிதறடிக்கப்படும், தேவனை சார்ந்திருக்கிற கூட்டமையினால் சேர்க்கப்படும். கரங்களமே, நாம் புரிந்தவர்கள், நான் சொன்ன அந்த ஏக்கத்தை, நம்முடைய அந்த உள்ளத்தில் இருக்க அந்த பாரத்தோடு நான் சொல்கிறவங்கள, நம் நிமித்தமாக சபையிலே அநேக ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்களா அல்லது நம் நிமித்தமாக தேவநாமம் தூஷிக்கப்படுகிறதா? தேவநாமம் தூஷிக்கப்படுமேயானால் நீங்கள் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறீர்கள். என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், பகைஞனாக இருக்கிறான் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. கரங்களை மேலே உயர்த்தி செக் பண்ணுற நேரம், என் நிமித்தமா சபை வளர்ந்திருக்கிறதா? என் நிமித்தமா ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா? என் நிமித்தமா சிதறடிக்கப்படுகிறதா? வல்லமைகள் சிதறடிக்கப்படுகிறதா? ஒற்றுமைகள் சிதறடிக்கப்படுகிறதா? ஒரு மனம் சிதறடிக்கப்படுகிறதா? காணிக்கைகள் சிதறடிக்கப்படுகிறதா? என்னென்ன காரியங்கள் சிதறடிக்கப்படுகிறது? ரட்சிக்கப்பட்டு உள்ள வருகிறவர்கள்லாம் இவர்களை பார்த்தா நாம் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்களா, இல்லை இவர்களை போல வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களா? கவனியுங்கள், ஆண்டவர் கூட்டி சேர்க்கவர் வல்லவராக இருக்கிறார். கூட்டி எங்கே சேர்ப்பார்? களஞ்சியத்தில் சேர்ப்பார். நல்லதெல்லாம் கூடைகளை சேர்ப்பார். கூடையை நல்லதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்லதும் கெட்டதும் சேர்த்து ஒன்றா சேர்க்க மாட்டார். அப்போ அவர் கூட்டி சேர்க்கிறார் என்று சொன்னால், நல்லவர்களை, பாவிகளாக இருந்த நாம நல்லவனாக மாற்றுகிறவர் கர்த்தர். நாம் இன்னும் கெட்டவர்களாகவே வாழ்வோமேயானால் நமக்கு அவருக்கு விரோதியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாம் ஒரு நேரத்தில் பாவிகளாக இருந்தோம், பாவத்தில் மூழ்கி இருந்தோம், ஆண்டவரை நம்பாதவர்களாக, வேதத்தை கிழித்து போட்டவனாக வாழ்ந்தவன், தேவனை நம்பாமல், ஆண்டவர் ரட்சகர் என்பதை புரிந்து கொள்ளாமல் குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் அதன் பிறகோ, ரட்சிக்கப்பட்ட பிறகோ வாழ்ந்தால் கர்த்தருக்காக மாத்திரமே வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சாட்சியை, ஆண்டவரே we are all witness, நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருப்போம். ஊழியத்திற்கு, சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி தினமும் ஜெபித்து அதற்காக வாழ்ந்து துடித்து வருகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நிமித்தமாக ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்களா அல்லது நம் நிமித்தமாக சேர்த்து கொள்ளப்படுகிறார்களா? நாம் தேவ ஜனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா
சத்துருவின் கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்த்து நாம் முடிவெடுக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறார். நாம் யாரு? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்னும் நான் ஏற்கனவே ஆரம்ப சபையிலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிற வாழ்க்கை குறித்து நம்மை குறித்து ஒரு ஹிஸ்டரி எழுத சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மை குறித்து நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருந்தோம், கிறிஸ்து நம்மை தொட்ட பிறகு எப்படி இருக்கிறோம், இதை கொஞ்சம் நீங்களே உங்களை குறித்து நீங்கள் இந்த வாரம் எழுத போகிறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாம் எப்படி வாழ்ந்தோம்? கிறிஸ்தனத்தோடல நான் பாவியாக இருந்தேன், பொய் சொல்லிட்டு இருந்தேன், கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்ன வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசலை, விட்டுருங்க. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தோம், அந்நிய அக்கிரமம் பண்ணோம், திருடணும், கொள்ளை அடித்தோம், ஏமாத்தணும், பொய் சொன்னோம். பட் ஆண்டவரை ரட்சித்த பிறகு அதுதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் நான் எப்படி இருக்கிறேன். இந்த ஒரு சரித்திரத்தை நீங்கள் எழுதுவீர்களானால் இங்கே இருந்து உங்கள் ஜெப குறிப்பு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். நம்முடைய ஜெப பகுதி இங்கே ஆரம்பிச்சிடும். ஐயோ, நான் இன்னும் இப்படியே இருப்பேனால் என் ரட்சிப்புக்கு அடையாளமே இல்லையே, நான் ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லை, வேதத்தை ஏந்தி ஆலயத்துக்கு வருவதில் பிரயோஜனம் இல்லை. ஏன் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லாதனா கர்த்தருக்கு விரோதியாக நின்றுட்டு இருக்கிறோம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேராதவன் சிதறடிக்கப்படுகிறான். கவனிங்க, நாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழாமல் போனால் நம்மை பார்க்கிற ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவரோடு கூட நடக்காம போனா நம்மை பார்க்கிற ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டதுண்டு. என்ன, நம்ம சபையில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, கொஞ்ச நாள் வந்த உடனே அப்படி அப்படியே பேக்கில் போகிறாங்களே, ஏன் என்று சொன்னால் இது சீஷர்கள் உருவாக்கப்படுகிற சபை. உங்களுக்கு தெரிய கத்தட்ட தெளிவாக அந்த காரியத்தை, சீஷர்கள் உருவாக்கப்படுகிற சபை. சீஷர்கள் நான் சொல்கிறேன், யார் வேணா வாங்க, பரவாயில்ல வாங்க கூட்டி சேர்க்கிற சபையாக நம்முடைய சபையை கத்தர் உருவாக்கவில்லை. எத்தனை பேர் ஆமேன் ஒத்துக்கிறீங்க? சீஷர்களை அணுவாக பாயிண்ட் அவங்களை உருவாக்கி முத்துக்களை போல ஜொலிக்க வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பொழுது முதல் அடி எனக்காகவும் பிற்பாடு என்னோடு சேர்ந்து சபை மக்களாக இருக்கிற ஊழியம் செய்கிற உடன் அடி வீழுது. ஆனாலும் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். மனம் முடிவும் ஆகிறது இல்லை. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா. மனம் முறிவும் அடைகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். எத்தனை போராட்டங்கள் இடர்கள் வந்தாலும் மரிக்கும் போது அடையாளத்தை விட்டுட்டு தான் போவேன். அடையாளம் இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு நபர் வாழ்ந்தாங்க, அவர் கர்த்தருக்காக மகிமையான மரணத்தை சந்தித்தார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய எல்லாருடைய சாட்சியம் இருக்க வேண்டும். ஆமென். கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரோடு சேருகிறவர்களாக இருக்க வேண்டும், கிட்டி சேர்கிற வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு முதல் காரியமாக பாயிண்ட் செய்தீங்க. ஃபர்ஸ்ட், பரிசுத்தத்திலே கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு சேருகிறவன் எப்படி இருப்பான்? பரிசுத்தத்திலே கவனமாக இருப்பான். கர்த்தரோடு நடந்தவன் என்ன? ஏன்னா நம்ம யார் கூட நடக்கிறோம் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு நீங்கள் யார் கூட நடக்கிறீங்கன்னு கேளுங்க. ஆனால் நாம் வேதம் என்ன சொல்லுகிறது அதை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன சொல்லட்டும், வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது, சபை எனக்கு என்ன போதிக்கப்படுகிறது, ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் என்கிட்ட எப்படி பேசுகிறார், அதை நான் சீர்படுத்திக் கொள்வதற்கு என்னை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திலே கவனம் தேவை. எப்படி பரிசுத்தம்? எப்படிப்பட்ட பரிசுத்தம்? சபையில் கூட்டி சேர்க்கப்படுக வேண்டுமானால், சபை விரிவாக்கப்பட வேண்டுமானால், சபையில் ஜனங்கள் அனுதினம் சேர்க்கப்பட வேண்டுமானால், முதலாவது நாம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அந்த நடக்கிறவர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமென். அவர்கள் யாராக இருப்பாங்க? பரிசுத்தம் உள்ளவர்களாக. பரிசுத்தத்திலே கவனம் செலுத்து. பரிசுத்தனா என்னப்பா? பரிசுத்தம் என்ன? ஓ லாபாரா இப்படி பேசிட்டு ஆமென் லாபாஹா தராஷா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க, ஒட்டாம்பார் ஒரு அடி.
அது பேர் பரிசுத்தமா? சரி, நான் எல்லாருக்கும் முன்னால் ஒரு வேளை பரிசுத்த மாதிரி காட்டிக்கலாம். உள்ளான வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. அதுதான் அதுக்கு பேர் பரிசுத்தமா? சொல்லுங்க, அதுக்கு பேர் பரிசுத்தமா? அது அல்ல. ஒரே ஒரு பாயிண்ட்ஸ். ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம். கரங்களை தட்டி ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை நாம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும், இன்னும் நீர் விரும்புகிறபடி என்னை பரிசுத்தமான மாற்றும். ஆண்டவரே அவர் விரும்புகிற பரிசுத்தம், நீங்கள் விரும்புகிறதெல்லாம் என்னில் நிறைவேற்றப்படணும். அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம். ஆமென். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். சங்கீதம் 1:5 வாசிக்கணும். ஆகையால் துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. புரிஞ்சதா? பாவிகள் நீதிமான் சபையில நிலை நிற்க முடியாது. தேவனோடு இராதவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென். தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனாலே வழி நடத்தப்படுவார்கள். ஆமென். ஜீசஸ், அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவ ஜனங்களுக்குள்ள இது பேர் என்ன? பரிசுத்த கூட்டம். சொல்லுங்க வாய் திறந்து. அந்த பரிசுத்த கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் வேணும். தயவு செஞ்சு 2வது மாதத்துலேருந்து கடைப்பிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தால் நம்முடைய திருச்சபை ஆதி திருச்சபையை இருந்தது போலவே மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஒயிட் ட்ரெஸ்லேயே ஒரு மகிமை இருக்குது. அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு நான் உங்களை நான் தீர்மானத்திலிருந்து இதுவரையும் நான் மாற்றிக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். இப்போ பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ள தேவன், பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவன். ஆமென். ரெண்டாவது நாம் தேவன் நடக்கிறவர்களை தான் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பரிசுத்தத்தின் மேல் கவனமாக இருக்கணும். 2வது ஜபத்தை இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜபத்தில் இன்னும் அதிகம் தேவை, இன்னும் நேரம் கூட்டப்படணும். ஆமென். ஜபத்தில் இன்னும் அதிக நேரம் கூட்டப்பட வேண்டும். மத்திய 21:13 என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களோ நம்ம வீட்டுக்கு பேர் என்ன வீடு நெய்து இருக்கோம்? சொல்லுங்க, என்னது? மகிமையான இயேசுவின் ஜப வீடு. ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். பாருங்க, ஜபத்தில் தரித்திருக்கிறது. வெளியே போக முடியல. ஆண்டவர் சமூகத்திலேயே ஊறி கிடக்கிறது. ஆமென். அது ஜப ஜீவியத்தினுடைய அனுபவம், ஜபிக்கருடைய அனுபவம். சில பேர் என்ன பண்ண, ஜெபம் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆரம்பிப்பாங்க. நீங்களும் இல்லை, வெளியே இருக்கவங்க சொல்கிறேன். நம்ம சபை ரொம்ப ஜபிக்கிற சபை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஜப நேரத்தை நம்ம கூட்டுறவர்களாக இருக்கணும். ஆமென். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கு நடுவே நின்று அழுதுகிற புலம்புகிற தேவ ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஜெபிக்க வைக்க போறார். ஆமென். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி சபைக்கு ஜெபிக்கிற ஒரு நேரம் இருந்தது. ஆதி சபைக்கு ஜெபிக்கிற நேரம் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அதனுடைய நேரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 3:1 ஜப வேளையாகிய ஜப நேரமாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கரங்களை திருப்பி. எங்க வந்து ஜெபம் பண்ணுமா? அப்ப வீட்டில் ஜெபம் பண்ண கூடாதா? வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. அதை வேணான்னு சொல்ல. டெய்லி ஜெபம் நடந்துச்சுல்ல, அதுக்காக வந்தாங்க இவங்க. ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் வந்து ஜெபிக்க வந்தாங்க. ஆமே. நாம ஜெபிக்க வந்துட்டு உட்காந்து கதை பேசுகிறோம். ஆனால் அவங்க ஜெபிக்க வந்து அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது, வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினாரு. ஆமே. ஹல்லேலூயா. ஜப நேரத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க, கேளுங்க பார்ப்போம். எதிர்ப்பு நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. எதிர்ப்பு நேரத்தில் ஆதி திருச்சபை என்ன பண்ணுச்சு? பலவித எதிர்ப்புகள் வரும்போதும் ஜபத்தை விடலை. என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் ஜப நேரத்தை விடாத. அது தேவனுடைய நேரம், அது ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிறவனை தேடி கர்த்தர் வர்ற நேரம் அது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜப நேரத்தை முழங்கால் படிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய மகன் ஆள்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், நம்ம ஒருவேளை நமக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது, மகனே நான் இயேசு வந்திருக்கேன், நம்மளை வந்து பார்ப்பாரு. இது நடந்தது.
நடந்தது. பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். கரங்களை மேலே உயர்த்தி அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிற நேரம், ஒருவேளை இவன் தவறாமல் ஜெபிக்கிற நம்ம பழக்கத்தை அவர் விட, நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக போய் நின்று அவரை பார்க்கவும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சிநேகிதர் நம்ம தேடி வந்துடுவார். வந்துட்டு எங்கே என் மகனை காணும், இன்னும் இவன் காணுமே, என்னாச்சு, அவன் இருக்கிறதுக்கு நம்ம போகலாம், நம்மளை தேடி வந்தான் இல்லை, நாம் அவனை தேடி போகலான்னு சொல்லிட்டு நம்மளை தேடி அவர் வருவார். பிரியமான தேவச்சன், ஜெபிக்கிறத மாத்திரம் விட்டுறாத. உயிர் போகிற வரலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். மூச்சு என்னைக்கு நிற்குதோ அன்றைக்கி ஜெபத்தை விட்டுடலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூச்சு என்னைக்கு நிற்குதோ சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து கைப்பிடிச்சு, அன்னைக்கு நம்ம ஜெப நேரம் ஸ்டாப் ஆகட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். சிறைச்சாலை இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்க, போராட்டம் வரும்போது ஜெபம் பண்ணாங்க, எதிர்ப்புகள் வரும்போது ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு காலை எங்கே மாட்டி வச்சு, தொழுவத்தில் மாட்டி கீழே தொங்க வச்ச பிறகும் ஜெபம் பண்ணாங்க பாருயா. அதுதான் ஜெப ஜீவியத்தின் அடையாளம். ஜெபிக்கிறவர்கள் ஒருபோதும் ஜெபத்தை நிறுத்தவே மாட்டாங்க, ஜெப நேரத்தை தவற விட மாட்டாங்க. ஆமென். மூன்றாவது சபையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? ஏசாயா 56:7 வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சபைக்கு வரத்தில் சந்தோஷப்படுறீங்க? கையை மேலே சொல்லுங்கள் பார்ப்போம். கையை மேலே வைத்து அப்படியே ஆமேன்னு சொல்லுங்கள். சபைக்கு வரத்தில் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா, சபைக்கு வந்தாதான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு நான் சபைக்கு வர போனோமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மகிழ்ச்சியா? சொல்லுங்க, யோசனை பண்ணிங்க. சபைக்கு வருவதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, நாம் ரட்சிக்கப்படாத நாட்களிலே எத்தனையோ இடங்களுக்கு கடந்து சென்றோம், மகிழ்ச்சியை தேடி அலைந்தோம். ஆனால் மகிழ்ச்சி நமக்கு நேராக வந்திருக்கிறது, நம்ம பக்கத்திலே வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 102 வாசிங்க பார்ப்போம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அவர் சன்னதி முன்னால வரணும். ஆமென். அப்ப சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட சபைக்குள்ள நுழையணும். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இனிமேல் ஆச்சு மாற்ற போகிறோம். சபைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மகிழ்ச்சி பொங்கணும். ஆமென். சபைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட நான் சபைக்குள்ளே நுழையணும். ஏன்னா எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பாவோட வார்த்தை கேட்க போகிறேன், எங்கள் அப்பாவோட உறவாட போகிறேன், என் ஆண்டவரோடு கூட நடக்க போகிறேன், என் ஆண்டுடைய அபிஷேகம் மேலே விழப்போகிறது, ஆண்டோட அபிஷேகத்தில் மூழ்க போகிறேன். அந்த எதிர்பார்ப்போடு கூட அந்த மகிழ்ச்சியோடு கூட நம்ம சபைக்குள்ளே உள்ள நுழையணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் இருந்தேன். சர்ச்சுக்கு போலாம் வான்னு கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் அந்த மகிழ்ச்சியா வந்திருக்கீங்க? மகிழ்ச்சியா வந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். நம்ம சர்ச்சுக்கு போலாம் வான்னு கூப்பிட்ட போது நான் மகிழ்ச்சியோட வீட்டை விட்டு புறப்பட்டேன். ஆமென். ஜீசஸ். அடுத்த வசனம் வாசிங்க. 16ஆம் சங்கீதம் 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆராதனை பண்றதுல எத்தனை பேர் பிரியமா இருக்குது? நான் ஆராதனை பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறையா, கர்த்தரை ஆராதிக்கிறதுல அலாதி பிரியமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த மகிழ்ச்சி நமக்கு தேவை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புறப்படும் போதே ஸ்டார்டிங்லே சந்தோஷம், சபைக்குள்ள நுழையும் போது ஆனந்த மகிழ்ச்சி, ஆராதனை பண்ணும்போது அதை விட ஆனந்த மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியோடு கூட சபையில் இருக்கணும். நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. நான் உங்களோடு கூட நடக்க விரும்புகிறேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறேன், ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்ள விரும்புகிறேன், சபையிலே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், சபையில் வல்லமையும் வரங்களும் பெருகுவதற்கு என் அபிஷேகத்தின் மேலே தாகமுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி 2 கரத்தை மேலே வைத்து கடைசியாக எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் அபிஷேகத்தை கொடுங்க, இன்னும் வல்லமைகளை கொடுங்க. என் வல்லமைகள்லாம் ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டுருச்சு. பிசாசு சிம்சோன் மேலே இருக்கிற வல்லமையின் மேலே கண்ணு வச்சான்.
அவனால் திருட முடியல. ஆனால் ஒரு காரியம் பண்ணா, இவன் மூலமாகவே இவங்கிட்ட இருந்தே, இவன் பேச்சை வச்சு இவங்கிட்ட இருந்தே பிசாசு திருட நினைச்சான். கரெக்டாக அது சிதறடிக்கப்பட்டுருச்சு. வல்லமை சிதறடிக்கப்பட்ட உடனே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. தரிசனத்தை இழந்துட்டான், விலங்கிடப்பட்டான், மாவரைத்த அடிமையா மாறினான். தேவ ஜனமே, சபையே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அபிஷேகத்தை குறித்து ஒருபோதும் கவலை இல்லாம இருக்காதீங்க. ஆண்டவர் நம் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. அது விலை மதிக்க முடியாத ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் மேலே தாகமுள்ளவர்களாய், ஏக்கமுள்ளவர்களாய், விருப்பமுள்ளவர்களாய், வைராக்கியமுள்ளவர்களாய் நாம் மாறுவோமேயானால் நம் மூலமாக அநேக ஆயிரமானவர்கள் சபையை தேடி ஓடி வருவார்கள். சபையை தேடி ஓடி வர வேண்டுமானால் கர்த்தர் திட்டம் வைத்து விட்டார். அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அநேகரை நான் சேர்க்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி சேர்ப்பார்? உன் மூலமாக, உன்னுடைய வல்லமையின் மூலமாக, உங்கள் ஜபத்தின் மூலமாக, உங்க பரிசுத்தத்தின் மூலமாக, நீங்க இருக்கிற மகிழ்ச்சியின் மூலமாக அநேக ஆயிரமான ஜனங்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற போது இதோ அநேக ஜனங்கள் என் ஜனமாய் மாறுவார்கள் என்று சொல்லி சகரியா 2:11 சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய சபையிலே திரளான ஜனங்களை சேர்க்க போகிறார். 2 கரத்தை மேலே வைத்து, ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்னும் எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. இன்னும் என் மகிழ்ச்சி நதி எனக்குள்ளே பெருகட்டும் என்று சொல்லி கேளுங்க. Thank you Lord. Hallelujah. La shandara gadara dara balabara. Diandara balabara shabadara gadara dara balabara. Jesus. Hallelujah. La shandara gadara dara balabara. ஆண்டவரே மேல அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அபிஷேக நதி ஊற்றுங்க சொல்லுங்க பாப்போம். ஆமென். Gedara dara bala bara shyandara dara al malara dara gedara dara bala bara shyandara dara